ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அபிநயா ஜர்னி. இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்பவே டேஸ்டான மீன் சம்பல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது ஒரு மலேசியன் ரெசிபி. மலேசியன் ஒரிஜினல் ரெசிப்பியில் ஒரு சில பொருட்கள் அவங்களுக்கு ஏற்ற மாதிரி சேர்த்து செய்வாங்க. பட் நாம் இன்றைக்கி நம்ம ஊரில் கிடைக்கிற பொருட்களை வச்சு அருமையான மீன் சம்பல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல மீன் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். நான் இன்றைக்கி 3/4 கிலோ கட்லா மீன் எடுத்திருக்கேன். அதில் 2 ஸ்பூன் தனி மிளகாய் தூள், 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1 ஸ்பூன் உப்பு, 1 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்து கலந்து 1/2 மணி நேரம் ஊற வச்சுக்கலாம். மீன் பொரிக்கும் போது அதிக மசாலா சேர்க்க வேண்டாம். கிரேவி செய்யும் போதும் நம்ம மசாலா சேர்ப்போம். இப்போது மீன் கிரேவி செய்கிறதுக்கு ஒரு பேஸ்ட் அரைச்சிக்கலாம். 10 போல் காஞ்ச மிளகாயை விதைகளை நீக்கிட்டு சுடு தண்ணியில் ஊற வச்சுக்கலாம். ஒரு மிக்சி ஜாரில் 2 பெரிய வெங்காயம், 2 பெரிய தக்காளி, 1 இன்ச்சு போல் இஞ்சி, 15 பல் பூண்டு, ஊற வைத்த மிளகாய் சேர்த்து பேஸ்ட் போல் அரைச்சிக்கலாம். அரைச்சி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்து ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாய் வச்சுக்கலாம். மீன் பொரிக்க தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடானதும் மீன் துண்டுகளை சேர்த்து பொரித்து எடுத்துக்கலாம். மீன் அதிகமாக வேக தேவையில்லை, மறுபடியும் கிரேவியில் சேர்க்கும்போது சரியாக இருக்கும். இது போல் எல்லா மீன் துண்டுகளையும் பொரித்து எடுத்துக்கலாம். இப்போது கிரேவி ரெடி பண்ணிக்கலாம். மீன் பொரிச்ச அதே எண்ணெயில் சோம்பு, கருவேப்பிலை சேர்த்து பொரிய விடலாம். பிறகு கட் பண்ண வெங்காயம், பூண்டு சேர்த்து வதக்கிக்கலாம். அடுத்து அரைச்ச பேஸ்ட் சேர்த்து பச்சை வாசனை போக வதக்கிக்கலாம். இந்த ஸ்டேஜில் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. பிறகு மிக்ஸி ஜாரில் தண்ணீர் சேர்த்து கலந்து விடுங்க. இந்த ஸ்டேஜில் ஒரு மூடி போட்டு க்ளோஸ் பண்ணிடலாம். கிரேவி நல்லா வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு வரட்டும். இப்போது ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். கிரேவி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் பொரிச்சு வச்ச மீன் துண்டுகளை சேர்த்து 10 நிமிஷம் குறைவான தீயில வேக விடுங்க. அவ்வளவுதான், நம்ம மீன் சம்பல் அருமையாக ரெடி ஆயிடுச்சு. எப்போவுமே மீனை வச்சு மீன் குழம்பு, மீன் வறுவல், மீன் பிரியாணின்னு தான் செய்வோம். இன்றைக்கி ரொம்பவே வித்தியாசமான
டேஸ்டான மீன் கிரேவி செஞ்சுருக்கோம். இந்த கிரேவி சாதம், இட்லி, தோசை கூட சாப்பிட ரொம்பவே பொருத்தமாக இருக்கும். நீங்களும் உங்கள் வீட்டில் இது போல் செஞ்சு பாருங்கள். உங்கள் ஃபீட்பேக்கை மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.